ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீரக சம்பா வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா நல்லா 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. கூட வெண்ணெயும் சேர்த்துட்டாங்க. பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 வெங்காயம் போட்டு வதக்கியிருக்காங்க. அதோட கொத்தமல்லி, புதினா போட்டிருக்காங்க. இப்போ நல்லா இது வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. 1/2 கிலோ பிரியாணி இது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம். வெறும் மிளகாய் தூள் நாங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். வெங்காயத்தோட கொஞ்சம் வதங்கி வரட்டும். மட்டன் வேக வச்சு வச்சுருக்காங்க. ஒரு 1/2 கிலோ மட்டன் இது. இதில் என்ன மசாலாலாம் போட்டோமா? மஞ்சள் தூள், கொஞ்சம் இந்த மட்டனுக்கு தகுந்த உப்பு, கொஞ்சம் பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கு, தக்காளி போட்டிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் இந்த மட்டன் தக்காளி போட்டிங்க. வெங்காய மசாலா நல்லா வதக்கிட்டாச்சு. அதோட வேக வச்ச அந்த மட்டனை மசாலாவோட சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோடு சேர்த்துருக்காங்க. தண்ணி மெஷர்மெண்ட் தேவைன்னா தண்ணி மட்டும் இருத்து வச்சுக்கோங்க. அரிசி போடும் போது நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருக்காங்க. ஒரு 1/2 மூடி தேங்காயும் ஒரு 1/4 தான் போட்டிருக்கு இது. அதோட கசகசா, சோம்பு போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சிருக்கு. இந்த பால் எடுக்கணும் தானம்மா? இந்த பால் எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைச்சி வச்சது. இப்போ பால் எடுக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அம்மா மெஷர்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. கண்ணளவே வச்சு அவங்க சேர்த்துப்பாங்க தண்ணியெல்லாம். எப்போ நம்ம அரிசி நான் வடித்து போட போகிறேன். சாதம் அரிசியை தண்ணி வச்சுருக்காங்க, கொதிக்குது தண்ணி. வடித்து போட்டோம்னா அது நல்லாயிருக்கும். நல்லா பல உதிரியா. சீரக சம்பா அரிசி 1/4 இருந்தால் போதும். இப்போ எடுத்து வடிச்சுக்கலாம். ரொம்ப வேகக்கூடாது. கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு உடனே வரும்போது வடித்து விட்டுக்கிறாங்க. வடித்து விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் நேரம் வடிஞ்ச பிறகு நல்லா தண்ணி கொதிக்குது. தண்ணி பிடிச்சிக்கோங்க. பாதி அளவுக்கு வெந்த 1/4 அளவு தான் வெந்திருக்கு. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி நம்ம மசாலுக்கெல்லாம் கொஞ்சம் ஊற்றணும் பாருங்கள். அந்த தண்ணியே போதுமானதுக்கு. புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லெமன் 1 புழிஞ்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி அந்த மசாலாவோடு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. தீயாமலும் இருக்கும், பொறுமையாக அரிசி வெந்துடும். அடி பிடிக்காமல் இருக்கும், பொறுமையாக வேகிறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுன்னு போட்டுட்டு அந்த தண்ணியை சூடாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. மட்டன் மட்டும் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியே ஸ்டைலில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.